வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 12 நடுவுநிலைமை. குறள் எண் 114. வணக்கம். ஒரு மனிதன் நடுவுநிலைமையுடையவனா அல்லது நடுவுநிலைமை இல்லாதவனா என்பதை எப்படி கண்டறிவது? ஒருவரது பண்பை அவருடைய சொத்துக்களைக் கொண்டோ உடைமைகளைக் கொண்டோ அளவிடாமல் வேறு எதைக் கொண்டு அளவிட வேண்டும் என்பதை நடுவுநிலைமை அதிகாரத்தின் 114வது குறள் மிகத் துல்லியமாக விளக்குகிறது. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் தகுதியானவரா, நடுவுநிலைமை உடையவரா, தகுதி இல்லாதவரா, அதாவது நடுவுநிலைமை தவறியவரா என்பதை தீர்மானிக்கும் அளவுகோலாக வள்ளுவர் இங்கே எச்சம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். எச்சம் என்பது என்ன? ஒருவருடைய மரணத்திற்கு பிறகும் அவரை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள்? அவருடைய நற்செயல்களையா அல்லது தீய செயல்களையா? அந்த பழிக்காசை, அதாவது புகழின்மை வைத்தே அவர் நடுவுநிலைமை உடையவரா இல்லையா என்பதை உலகம் கண்டுகொள்ளும். நிலையற்ற வாழ்வுக்காக நிலையான நடுவு நிலைமையையும் நற்பெயரையும் இழக்காமல் வாழ்வோம். நம்முடைய எச்சம், அதாவது புகழ், சிறப்பாக இழுக்க நாம் எப்போதும் நீதி வழுவாமல் வாழ்வோம். நாளை வேறொரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.